கத்திரிக்காய் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். எல்லா விதமான சாதத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டேன். இதை மேலே இருக்க காம்புகளை எடுத்துடலாம். மொத்தமாக அப்படியே காம்போடே சேர்த்து செய்கிறது சில பேருக்கு பிடிக்கும். இந்த ரெசிபிக்கு இது மேலே இருக்கிறத எடுத்துடுறது நல்லது. நான் இது மாதிரி இதை பிரித்து எடுத்துக்கிறேன். அப்படியே மேலே கத்தியோடு கட் பண்ணும்போதும் இது முழுசாக வந்துடும். கத்திரிக்காய் எப்போ கட் பண்ணாலுமே தண்ணியில் ஊற்றி அலசிடணும். இல்லாட்டி உங்களுக்கு கலர் அடித்து போயிடும், கருப்பு கலராக ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. காரணம் இது ஒரு மாதிரியான கறி சுவையில் இருக்கும். நான் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. கத்திரிக்காவிலேயே இந்த எக் பிளான்ட் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பெரிய சீரகம் சொல்லுவாங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, 4 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நான் இதில் சேர்க்க போகிறது பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று முழுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 1 கொப்பு அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். நம்ம கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா அலசிட்டு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்குமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கடைசியில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஒரு தடவை கிண்டி எடுத்துக்கலாம். நமக்கு இது நல்லா சுண்டி வரணும். அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம அடுத்ததாக மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இது நல்லா ஒரு தடவை கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா இது வதங்கணும், சுண்டி வரணும். சேர்த்துருக்க மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு கத்திரிக்காயில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சாலே ஓரளவுக்கு நல்லா வந்துடும். இப்போ நம்ம மூடி எடுத்தாச்சு. பாருங்கள், நமக்கு எல்லா மசாலாவுமே நல்லா சேர்ந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வேகணும், நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஆகணும் கத்திரிக்காய். அதனால் மறுபடியும் ஒரு தடவை மூடி போட்டு கடைசியாக மூடி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். நல்லா பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்கும் கத்திரிக்காய். வித்தியாசமான ஒரு ரெசிபி இது. உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சிடலாம். ரச சாதம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.